பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் அண்மையில் நிகழ்ந்த தொடர் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை. வெளியுறவு அமைச்சான விஸ்வா புத்ரா அதனை உறுதிப்படுத்தியது. என்ற போதிலும் அங்குள்ள மலேசிய தூதரகம் நிலவரங்களை அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. இந்நிலையில் பெல்ஜியமில் வசிக்கும் அல்லது அந்நாட்டுக்கு தற்சமயம் சுற்றுலா மேற்கொண்டுள்ள மலேசியர்கள் உள்ளூர் அதிகாரிகள் உத்தரவுகளை பின்பற்றி விழிப்புடன் இருக்குமாறு விஸ்வா புத்ரா கேட்டுக்கொண்டது. பெல்ஜியமில் இன்னும் மலேசிய தூதரகத்திடம் பதிந்து கொள்ளாத மலேசியர்கள் விரைந்து அவ்வாறு செய்திடவும் அறிவுறுத்தப்படுகின்றனர். கடந்த 72 மணி நேரங்களில் பெல்ஜியமில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் ஒருவர் கொல்லப்பட்டு 3 காயமடைந்துள்ளனர். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள்.